அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை ஜாதிய வன்மத்துடன் மிரட்டும் காவல்துறையினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் விசிகாவினர் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் வாழ்த்து பேனர்கள் வைத்த நிலையில் விசிகாவினர் வைத்த பேனரை மட்டும் காவல்துறையினர் கழட்டி அவர்களை ஜாதிய வன்மத்துடன் மிரட்டியதாக புகார் அளித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் பாக்கோடு பேரூராட்சி அலுவலகத்தில் சொத்து வரி செலுத்த பெயர் மாற்றம் செய்ய 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய பேரூராட்சி பதிவு எழுத்தர் உட்பட இருவரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் லஞ்சமாக பெற்ற 20,000 ரூபாய் பணத்தை மீட்டு ஜஸ்டின் ஜெபராஜ் மற்றும் எலக்ட்ரீஷியன் சுஜின் ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மீன்பிடி தடை காலம் துவங்கியதால் கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டத்தில் மீனவர்கள் தங்களது விசைப்படகுகளை கரையேற்றி பழுது பார்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் படகுகளுக்கு வர்ணம் தீட்டுவது, பழுதான என்ஜின்களை சீரமைப்பது, மீன்பிடி வலைகளை சரி செய்வது போன்ற பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக பணியாளர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். இப்போ தடைக்காலம் என்பதனால போட்டு 20 போட்டு மொத்தமாக ஏற்றி வச்சிருக்காங்க. இந்த போட்டை போய் ஏற்றி இதெல்லாம் வேலை முடிஞ்சு ஆசாரி, பைப்பர், வெல்டிங்கு, இன்ஜின் ஆயில் எல்லாம் வேலைலாம் பார்த்து இந்த போட்டு இறங்கும். இது இறங்கணும்னு மறுபடியும் இப்படி ஒரு 20 போட்டு ஏற்றுவாங்க. ஏற்றி அப்படியே இந்த ஒரு 1.5 மாதமும் இந்த வேலை நெருக்கடி ரொம்ப அதிகமாக இருக்கும். வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போ பெயிண்டிங் வேலை பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள். இப்போ இந்த போட்டை பொறுத்தளவுக்கு இந்த போட்டில் பெயிண்டிங் வேலை முடிஞ்சிட்டு, பைப்பர் வேலை முடிஞ்சு பெயிண்டிங் வேலை முடிஞ்சிட்டு, இந்த பேர் நேம் எதே இந்த ஆன்டிபோல்டிங்னு சொல்லி ஆக்கு பிடிக்காம இருக்குது, அது பெயிண்டிங் அடிக்க பாக்கி மட்டும் தான் இருக்குது. இப்படி ஒவ்வொரு போட்டிலையுமே பெயிண்டிங் வேலையை ஒரு 50,000 60,000 வேலை அப்படியே இந்த 1.5 மாதம் நடந்துகிட்டே இருக்கும். இந்த 20 போட்டு இறங்கணும்னா அடுத்த 20 போட்டு ஏறும். கன்னியாகுமரிக்கு சுற்றுலா வந்த வடமாநில வயதான தம்பதியினர் தனியார் விடுதியின் 3வது மாடியில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தங்களது அறையின் சாவி அறையின் உள்ளே மாட்டிக்கொண்ட நிலையில் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த ஹரிதாஸ் மற்றும் அவரது மனைவி அனுஷா அதனை எடுக்க ஏசி ரிப்பேர் செய்யும் குறுகலான பாதை வழியாக சென்றுள்ளனர். அப்பொழுது 3வது மாடியில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்த நிலையில் கன்னியாகுமரி போலீசார் உடல்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து சிலிண்டருக்கு சால்வை அணிவித்து சிலிண்டரை சுற்றி வந்து ஒப்பாரி வைத்து CITU உழைக்கும் பெண்கள் ஒருங்கிணைப்பு குழுவினர் நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 15க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிலிண்டர் விலை உயர்வுக்கு எதிராக ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன முழக்கமிட்டனர். மதுரை மாவட்டம் பெத்தானியபுரத்தை சேர்ந்த வினோத்குமார் என்பவர் காவல்துறை அதிகாரி தேர்வுக்காக தயாராகி வந்த நிலையில் சாலை விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் விபத்தில் காயமடைந்த அவருடன் சென்ற அவரது நண்பர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் வினோத்குமாரின் சிறுநீரகம், கல்லீரல், கண்கள் தானமாக வழங்கப்பட்டுள்ளது என அவரது குடும்பத்தினர் கண்ணீர் மல்க செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். போன இடத்துல விபத்தாயிடுச்சு. நாங்க 4 பேத்துக்கு அவனோட உறுப்பை கொடுத்துருக்கோம். அது மூலியமா அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஆத்மா சாந்தி அடையணும். போலீஸ் ஆகணும்னா ஆசை. அவன் லட்சியமே போலீஸ் ஆகணுன்ற, காக்கி சட்டை போடணுன்றதான் ஆசை. நிறைய பேத்துக்கு நல்லது பண்ணணும், உதவணும்னு நினைப்பான். அதனால தான் அவன் உறுப்பவே நாங்கள் தானமாக கொடுத்துட்டோம். 4 பேர் மூலமாக அவன் உயிராக வாழட்டும்னு சொல்லி. போதும். மதுரையில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட குற்றவாளியை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் நல்லமுருகன் என்ற இளைஞரை கைது செய்தனர். மேலும் அவர் காவலர்களிடம் இருந்து தப்பிக்க பாலத்தில் இருந்து குதித்து ஓட முயற்சி செய்தபோது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் சிகிச்சைக்காக அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதிமுக பாஜக கூட்டணியால் திமுகவுக்கு பயம் வந்துள்ளது என்றும் திமுக கூட்டணியில் விரைவில் விரிசல் வரும் என்றும் அப்போது திமுகவின் பயம் இன்னும் அதிகரிக்கும் என மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன் விமர்சித்தார். மேலும் பேசிய அவர், விஜய் முதல் தேர்தலை சந்தித்த பிறகு தமிழகத்தின் யதார்த்த அரசியலை புரிந்து கொள்வார் என தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் ஜாதிய வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவர் சின்னதுரை மீது
மீண்டும் தாக்குதல் நடந்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செல்போன் செயலி மூலம் பழகி ஒரு கும்பல் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் காயமடைந்த மாணவர் சின்னதுரை நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரின் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் அருப்புக்கோட்டை ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்குள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் பள்ளி மாணவர்களுடன் இணைந்து தரையில் அமர்ந்து மதிய உணவு அருந்திய பின்னர் உணவை சரியாக சமைக்க வேண்டும் என்று தலைமை ஆசிரியர் மற்றும் சத்துணவு பணியாளர்களுக்கு அறிவுறுத்தினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.